டீம் கொடுத்தா இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறேன். இல்லனா காலையில தூக்கி வச்சு பேசுனீங்களே அந்த புது மேனேஜர்ட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓ ஓகே ஓகே சார், நீங்க இப்படி யோசிக்கிறீங்களா? அப்படிதான் செய்யணும்னா நான் பேப்பர் போடுறேன் சார். நான் பேப்பர் போடுறேன். நோட்டீஸ் பீரியட் வரைக்கும் என்ன ஒர்க் இருக்கோ அதை அசைன் பண்ணுங்க. அதை முடிச்சு நான் கிளம்புறேன் சார். ஆமாமா, இதுதான் என் முடிவு. ஆமா சார். இல்லடா, இருக்கிற டென்ஷனுக்கு 10 வரைக்கும் நடுவில் ஒவ்வொரு சிகரெட்டும் வச்சு அடிக்கணும். என்னடா நேற்று வரைக்கும் உன்னாலதான் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சு, நீ இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே முடிச்சிருக்காது. அது இல்லைனாங்க இன்னைக்கு காலையில என்னால கிளைண்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியலடா. அதுக்கு என்னாலதான் அந்த கிளைண்டை கைவிட்டு போன மாதிரி பேசுறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு உடம்பா சரியில்லடா. நீ தடிச்ச சரப்போட ஹேங் ஓவரும் குறையில. ஐயோ, இதனால இந்த கோடிங் எல்லாமே எறடா முடியலடா. என்னால பிரச்சனை வேற பிரச்சனைடா. வயிறெல்லாம் சப்பையா எரியுதுடா. இடுப்புக்கு பின்னாடி உள்ள ஏதோ ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல, நெஞ்சில ஏதோ ஒரு மாதிரி பாரமா வலிக்குதுடா. அதுதான் பயமா இருக்குடா. நேற்று நைட்டு உங்களோட சாப்பிட்டுருக்கா? ஏதாவது ஆர்டர் பண்ண மருந்து குடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு மொத்தமா குடிச்சிட்டேன். நீங்களும் என் கூட வந்து கலந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்படிலாம் இன்னைக்கு காலைல கரெக்டா இப்போ ஆஃபீஸ் வந்தீங்க? ஏன்னா அந்த காலை எழுச்சி எலுமிச்சம் தண்ணி குடிச்சு அதானே? ஓ வேற என்னடா? ஐயோப்பா, நாக்கே கழட்டி வச்சுட்டு குடிக்க சொல்ல போல. நாளைக்கு ட்ரை பண்ணிடலாம். என்னங்கடா எல்லாம் ஜோம்பி போலே இருக்கீங்க? ஆமா, நீ பண்ற வேலைக்கு நாங்க என்ன உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இல்லைன்னா எப்படியே விட்டுட்டு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்களே. நாங்களாம் வேற எங்கேயாச்சும் தத்து போயாவது படிச்சுக்கிறோம். என்ன சொல்ற? புலம்பல்வாதிகளா, இன்னைக்குதான் நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. பேசாத உங்க எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு வேற டீமை ஃப்ரெஷ்ஷா இறக்க வேண்டியதுதான். டேய், அப்படியெல்லாம் பண்ண முடியாதுடா. அப்படி பண்ணா எல்லாம் மொத்தமா செஞ்சு சாக வேண்டியதுதான். நீ என்ன கொஞ்சம் தெளிவா பேசுற? இன்னும் பஃபரிங்களே இருப்ப நினைச்ச. விபரீதம் தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. இதோட எதிர்த்து நீ ஹீரோ ஆகிறதுக்கு என்ன எதுக்கு வில்லன் மாதிரி காட்டுற? நான் என்ன பண்ணினேன்? ஒரு சந்தோஷமா வாழ வைக்கிறது குத்தமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது தாண்டி போயிட்டு இருக்க. வாழ்க்கையை வாழற நொடியை என்ஜாய் பண்ணி வாழணும். இதுதான் என் பாலிசி.
இதுக்கு அளவும் இல்லை எல்லையும் இல்லை. அழுமூஞ்சி பசங்களா, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? இது நான் இசையில மயங்குற நேரம். இவ முழு இருக்கவே மாறிட்டா. நம்ம முதல்ல படிச்சிருக்கேங்க. நம்மளோட நிலைமையா இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை இருக்கு. கடைசியில் அவ சொன்ன மாதிரி நம்மளாம் புலம்பல்வாதிகளாகவே மாறிட்டோம். அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நிலைமை மாறவே மாறாது. புலம்பல்வாதிகளாகவே மாறிட்டோம். அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நிலைமை மாறவே மாறாதுன்னு சொன்னேன். சரின்னு சொன்னேன். அவ இருந்தாலும் அவளை சமாளிக்க முடியாது. அவளே இல்லைன்னா யாரையும் சமாளிக்க வேண்டியது இல்லையே. மொத்தமா முடிச்சிடுறேன். நீ தெரியும் யாரு புலம்பல்வாதி, யாரு வாழ்க்கையை வாழ போறாங்க. பாருங்க. ஐயோ, இப்படி நேர்த்திருக்கேன். எங்கேயா வலிக்குது. ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஐயோ கடவுளே, இந்தாப்பா. ஐயோ, பொறுமையா குடிப்பா. ஐயோ, இந்தாப்பா பொறுமையா குடி. என்னப்பா, கிளம்பியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேற கேஸ் ஸ்டவ்ல ஏன் இப்படி கறந்து போகுது? நீ ஏன் கேஸ் ஸ்டவ்ல முடிவு பண்ணாத? உன் தங்கச்சி வீட்டுல இருந்தா உன்னை பேச விடாம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பான். வா, முதல்ல கிளம்பு. ஐயோ கடவுளே, ஏதாவது விதண்டாவதமா பேசிக்கிட்டே இருக்காது. வீட்டுல உனக்காக உன் கூட இருக்கிறவங்க சொல்றதையும் கேளு. நாங்க எங்களுக்காக உங்ககிட்ட எதுவுமே பேசுறதில்ல. நீ நல்லா இருக்கணும் என்ன சொல்றேன், புரிஞ்சுக்கையா? இப்ப இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டலுக்கு தரையை எப்படி நான் நெஞ்சோலியோட போவேன்? முதல்ல யாருக்காவது கால் பண்ணு. இந்தாப்பா ஃபோன் இருக்கு. பொறுமையாயா? டாக்டர் வருவாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க. இருக்குடா, ஆனா மின்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அதுவே சரியா இருக்கும்டா. தேவையில்லாம ஆஃபீஸ் போற நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கும். ஆல்ரெடி அந்த மேனேஜர் கூட பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. வேலையே இருக்குமா இல்லைன்னு கூட தெரியலடா. இதில் ஹவுசிங் லோன், கார் இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, லைஃபே ஏகப்பட்ட இஎம்ஐல போயிட்டு இருக்குடா. ஒரு மாசம் வேலை இல்லைன்னா கூட அது சரி பண்ணதுக்கு நான் 1 வருஷம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணியே ஆகணும்டா. இதுல அம்மாவும் தங்கச்சியும் நான் அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லை, புலம்பிட்டு இருக்காங்கடா. ஒர்க் லோட்லாம் அதிகமா ஆச்சுன்னா புலம்பியே சாவிச்சிருவாங்க. நான் என்னடா ஆசைப்பட்டேன் அப்படி? நான் ஏன்டா கார் வாங்கக்கூடாது?
உனக்கு என்னடா எல்லாம் இருக்கு, நீ அப்படிதான் பேசுற. எனக்கு தான் டாக்டர். டாக்டர், ஒரு வாரம் நெஞ்சில் ஏதோ அடிக்கிற மாதிரியே இருக்கு டாக்டர். இன்னைக்கு காலையில் மூச்சு விட முடியாத அளவுக்கு வலிச்சுது டாக்டர். லெஃப்ட் ஆஃப்ல இருக்கு டாக்டர். வயிறெல்லாம் எப்பவுமே எரிச்சலா இருக்கு டாக்டர். அப்புறம் எங்க இடுப்புக்கு பின்னாடி ஏதோ இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, அப்புறம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் மூச்சு விடவும் கஷ்டமா இருக்கு டாக்டர். ஒரு வாரமா ஒரு 6-7 மாசமா இருக்கு டாக்டர். 6 மாசமா வலி இருக்குன்னு இப்போ வந்து சொல்றீங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? ஃபுட்டு ஒத்துக்கல நினச்சிட்டு இருந்தேன் டாக்டர். 6 மாசமா நினைச்சிட்டே இருக்கீங்களா? சரி, ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணுறதுல எப்பயாவது டாக்டர். என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாக்டர். நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா? இல்லை டாக்டர், எப்படியும் 12-13 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ நேரம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்கீங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? டாக்டர் அதுக்கெல்லாம் டைமே இல்லை டாக்டர். என்ன ஏஜ் உங்களுக்கு? தப்பை எப்படி வளர்த்து இருக்கிறீங்க? ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குது. ப்ரெஷருக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? இல்லை டாக்டர். பேர் என்ன? சுரேஷ். டாக்டர், இவ்வளோ டெஸ்ட் எதுக்கு டாக்டர்? எதுக்கா? நீங்கள் நான் ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு இந்த வயசில் வரக்கூடாத பிரச்சனைலாம் சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் வச்சு பார்த்தா உங்களுக்கு ரீன டிசீஸாக இருக்கலாம், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. மூதாதுக்கு வயிறெல்லாம் புண்ணாக்கி வச்சுருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும்.
அதுக்கப்புறம் வேணால் ட்ரீட்மெண்ட். சரி டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட் இந்த வீக்கெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் டாக்டர். இப்போதைக்கு பெயின் டேப்லெட் மட்டும் ஏதாவது கொடுப்பீங்களா டாக்டர்? நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? இல்லை உங்கள் மேலே உங்களுக்கு டாக்டர் நான் ஆஃபீஸ் போயே ஆகணும் டாக்டர். எவ்வளோ லட்சம் உங்களுக்கு? ஒரு பக்கம் நாங்கள் புதுசாக மருந்து கண்டுபிடிச்சி மக்கள் நோயே இல்லாமல் ஆரோக்கியம் வாழும் நாங்கள் கண்டு, இன்னொரு பக்கம் இதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிற பேரில் இஷ்டத்துக்கு ஏதோ சாப்பிட்றீங்க. இதை பெருமையாக we are food lovers சொல்லிக்கிறீங்க. இதில் பார்ட்டி கல்ச்சர் வேலை, குடிக்கிறது கூட கௌரவமாக சோஷியல் ட்ரிங்க்னு பேர் வச்சுக்கிறீங்க. ஆனால் வாரத்துக்கு 4 நாள் பார்ட்டி கொண்டாடுறீங்க. உடம்பு இப்படியெல்லாம் கெடுக்கிறது போதாதுன்னு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வேறு. எல்லா வேலையும் ஒரே இடத்துல உட்காந்தே தான் பார்க்குறேன். பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறது கூட நடக்கிறது. எல்லாத்துக்கும் பைக், கார். சரி, அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னா அதுக்கும் உங்ககிட்ட டைம் இருக்காது. உங்களுக்கெல்லாம் தூங்கவும் டைம் இருக்காது. எப்போ தூங்குற நேரத்தில் பளிச்சுன்னு வெளிச்சம் முகத்தில் அடிக்கிற அளவுக்கு மொபைல் பார்க்குறது. கேட்டால் தூக்கம் வரல பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எங்ககிட்டே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வரல, ஸ்லீப்பிங் பில்ஸ் நீங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் நோயாளிக்கு சிந்திக்கிறதே ஒரு பெருமை போல. நீங்கள் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். போய் சீக்கிரம் எல்லாம் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிங்களா? டாக்டர் ஒரு பேஷண்ட் பார்த்துருக்காங்க, அவங்க வந்தது என்ன ப்ரோக்ராம்? ரிப்போர்ட் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் கூகுளில் ரிப்போர்ட்டு. கூகுள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கு, அதுக்கிட்டே முழு ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாமா? பின்ன என்னடா 2 நிமிஷத்தில் டாக்டரை பார்க்க போகிறோம், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? அதாவது சம்மந்தம்லாம் போட்டிருப்பான், அதை பார்த்து பிபிஎஸ்சி போறியா? மொபைலை விடா, வா கிளம்புவா. டாக்டர் இப்போ உட்காந்து உங்களுக்கு ஹார்ட்டில் ரொம்ப 2 பிளாக் இருக்குது. இமீடியட்டாக பைபாஸ் பண்ணிருக்கீங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், மற்ற ரிப்போர்ட்டுமே மோசமாக தான் இருக்குது. ரிப்போர்ட் பார்த்தா கிட்னி ஃபங்க்ஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் மேலே பைபாஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் ரிப்போர்ட் வந்து தப்பாக இருக்கு போகுது, கொஞ்சம் சரியாக பார்த்து சொல்லுங்களா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் செகண்ட் பேஷண்ட் தாராளம் பண்ணுறேன் டாக்டர். இது எவ்வளோ சீரியஸ்? உயிருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குமா? இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போதைக்கு என்னால் தானே சொல்ல முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் டாக்டர்? நீங்கள் இமீடியட்டாக அட்மிட் ஆகிட்டு யூரோலஜிஸ்ட் வந்ததும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். நான் வீட்டில் பேசிட்டு வந்தேன், அட்மிட் ஆகிட்டேன். ஓகே, ரொம்ப டைம் இல்லை அதுக்கு. தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ. ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிறாரு? தப்பித்துருவீங்கிறாரா? ஏய் அப்படிலாம் பேசாது, அப்படிலாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு என்ன? ஆ ஏய் பயமாக இருக்கிறா. டேய் டாக்டரே சொன்னார்ல, உனக்கு யாராவது செகண்ட் அப்னு கேட்கலாம் கேளுங்க. உங்களை கண்ணுக்கு விஷயத்தை சொல்லி தெரிஞ்ச டாக்டர் காட்டி கேட்கலாம். அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்ச டாக்டர் காட்டி கேட்கலாம் என்ன? ஆ எதுக்கு போன? எதுக்கு? அவளுக்கு கால் பண்ணி கேட்டீங்களா? இல்லை வீட்டுக்கு வந்து போகல, சொல்லுப்பா. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பார்ப்போம். அவன் குடிக்க தண்ணி போடுறான்.
தண்ணி கூடா குடி. இல்லை இவ்வளோ நேரம் வேண்டாம். நீ முதல்ல ரிப்போர்ட்டை டீமுக்கு அனுப்பி என்ன பண்ணாங்கயா யார்கிட்ட கட்டலாம் முதல்ல கேளு, அப்புறம் போட்டு போகலாம். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ அம்மா மட்டும் பார்த்துக்கோ. நீ அம்மா பார்த்துக்கோனா கண்டிப்பா கண்டிப்பா நான் அம்மா நல்லா டேய், நீ நல்லா இருக்கிறதா இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் வெறும் கனவா?
மறுபிறவி எடுத்துக்கோ. நீ லைஃப்பை சான்ஸே கொடுக்கக்கூடாது. அம்மா 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 ஒன்று ஏன் பாப்பா தெரியுங்க? இங்கே வாங்க இங்கே வாங்க. என்னாச்சு அம்மா? இனிமே என்னை பற்றி கவலையே படாதீங்கம்மா. நான் இதை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்ணேன். ஆமா 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 அவர்கிட்ட நான் எழுதிட்டேன். எக்ஸசைஸ் பண்ண கிளம்புறேன் மட்டும் சொல்லுங்க, பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இவனுக்கு காலிலே பித்து பிடிச்சிருச்சா? என்ன நடத்தே சரியில்லையே. இன்னத்துக்கு தூங்காம எக்ஸசைஸ் பண்ண கிளம்புறான். ஏய், உனக்கு தான் மியூசிக் அப்புறம் எதுக்கு சவுண்டை வைக்கிற? இங்க பாரு, என்னை எழுப்பணும்னா தட்டி எழுப்பு, சரியா? எனக்காக உனக்கு பிடிக்காத எதுவும் செய்யணும். ஒரு தெனாவட்டு தெரியுது. என்ன பண்ணிட்டீங்கன்னு இவ்வளவு ஆணும் உங்களுக்கு? என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி என்ன பாடுபடுத்துறேன்னு பாருங்க. என்ன ஆபரேஷனா கிளம்புற? முதல்ல என்ன நடந்தது தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லு, என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டுறேன். கொஞ்சம் விட்டுருந்தா நீ எங்களை ஒழிச்சுதான் கட்டியிருப்ப. அதனாலதான் நீ எப்படி அவனை குடிக்கு அடிமையாக்கி அவனை மழுங்க வச்சு அவனை ஊக்கோக்கில் ஆட விட்டியோ அதைதான் இப்போ உனக்கு பண்ணிருக்கேன். என்ன வளர்ற? முடிக்கிறாங்க. நான் தூங்கும் போது நீங்க வாலாட்டலாம், நான் முழிச்சுட்டு இருக்கும் போது வாலாட்டனா ஒட்ட வெட்டிடுவேன். அப்புறம் அவன் என் பேச்ச கேட்டுதானே ஆகணும். இவ்வளவு யோசனா இதை யோசிச்சிருக்க மாட்டேனா? கொஞ்சம் அக்கறை சூடு தம்பி. என்ன பண்ண போறான் புரியலையா? உன்னை அடக்கி கட்டுக்குள்ள வைக்க மெடிடேஷன் பண்ண போறான். என்ன பண்ண போற? நான் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. நான் சொல்றத கேளு. ஐயோ ஐயோ, நான் சொல்றது கேட்கலையா? கேக்குதா இல்லையா உனக்கு?
சொல்லுடா. மச்சி கான்ஃபரன்ஸ் கால்டா. மதன் மாறி லைனில் தான் இருக்காங்க. ஹாய்டா. எங்க பாட்டி? என்ன பாட்டி? ஓ சாரிடா. டேய் டோட்டலா மறந்துட்டேடா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடா. தேங்க்ஸ்டா. டேய் பர்த்டே பார்ட்டிக்கு எதுக்கு ரெட்ரோ பார்க்கு? அவன் பர்த்டேயை அவன் வீட்டில் தானே செலிப்ரேட் பண்ணோம். கரெக்டாக சொன்னடா. எவ்வளோ சொன்னாலும் எனக்கு கேட்கவே மாட்டேன். டேய் வீட்டில் பார்த்துட்டா எப்படி பங்கெடுக்க முடியும்? டேய் இனி நம்ம யாருமே எப்போவுமே சரக்கே வைக்க போகிறதில்ல. கம்ப்ளீட் டயட்டில் இருக்க போகிறோம். டேய் காலையில் ஏன்டா மூட் அவுட் பண்ணுற? டயட்டில் நீ தான்டா இருக்க. எங்களை ஏன்டா சேர்க்குறா? சான்ஸே இல்லை. இனி ஒரு செகண்ட் கூட தள்ளி வைக்க முடியாது. அண்ட் இந்த டயட் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். உங்களை மட்டும் அல்பாயுஸில் போக விட்டு என்னால் மட்டும் எப்படிரா இந்த உலகத்தில் தனியாக இருக்க முடியும்? டேய் அவன் சொல்கிறது சரிதான்டா. நம்ம லிமிட்டே எல்லாம் போயிட்டு இருக்கோம். சொல்கிற மாதிரி இதுதான் ரைட்டு. நம்ம எல்லாத்தையும் புதுசாக போயிட்டு நம்ம இப்போ உறுதிமொழி எடுத்துக்கலாம். வாங்க. ஆமாடா எனக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது. தம்பா துண்டு இருந்துக்கிட்டு என்னை கொல்ல பார்க்குறீங்களா? டேய் நல்ல விஷயத்தை தள்ளி வைக்க வேணாம்டா, உடனே ஆரம்பிக்கலாம். கரெக்ட். அப்போ வாங்க என் கூட இப்பவே உறுதிமொழி எடுக்கலாம். ஓகேடா. ஓகே. இனி வாழ்க்கையில மனசை கட்டுப்பாடா வச்சு ஒழுக்கமா வாழ்ந்து மது புகையை ஒதுக்கி ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் உண்டு தேவையற்ற ஆடம்பரமான பொருட்கள் மீது மோகம் கொள்ளாமல் கடன் இல்லாமல் குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் அன்பை பரிமாறி மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்து நிம்மதியும் சந்தோஷமும் பொங்க வாழ்க்கையை வாழ்வோம். வணக்கம், என்னோட பேர் குமார் வித்யா நெட்டி. வணக்கம், என் பேர் சுரேஷா. நான் சுரேஷா நடிச்சிருக்கேன். வணக்கம், என் பேர் பவித்ரா. நான் மதனாக நடிச்சேன். வணக்கம், என் பேர் ஸ்ரேயா. நான் தங்கையாகவும் லிவராகவும் நடிச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், என் பேர் கபிலர். நான் விஜயம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். வணக்கம், என் பேர் ரஜீஷ். நான் மாரியாக பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கிரிஜா. நான் மனதாக நடிச்சிருக்கேன்.